போதும்ல. ஏய் ஐஸ்வர்யா, ஏய் ஐஸ்வர்யா, எனக்கும் ஒரு காஃபி. ஏய் உனக்கு இல்லாததா? பவி நவரு, நான் பாத்துக்கிறேன். ஏய் எவ்வளவு நேரம் சூர்யா வெயிட் பண்றது? கஸ்டமரை இப்படிதான் வெயிட் பண்ண வைப்பியா? ஏய் இரு ஐஷு, வரேன். இந்தாங்க மேடம். ஐஷு, மொத காஃபி உன் கையால தான் போனி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ தான் லேட்டா வந்துட்ட. இன்னும் ஒரு காஃபி வாங்கினா ஒரு காஃபி ஃப்ரீன்னு போட்டிருக்கீங்க. அப்ப இன்னொரு காஃபி எங்க? சரிங்க மேடம், நீங்க குடிங்க. இதோ மேடம் நீங்க கேட்ட காஃபி. இது உனக்கு தான். காலையில இருந்து வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் காஃபி போட்டு டயர்ட் ஆயிட்டல, அதனால இந்த காஃபி உனக்கு தான். குடி. இந்தா. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுனே காஃபி. இந்தா 2 காஃபிக்கு 500. ஐஷு, உத வாங்க போறேன். உன் கடைக்கே வந்து நீ பணம் கொடுப்பியா? பணத்தை உள்ள வை. பையன்னு சொல்றேன்ல. இது யார் கொடுத்த பணம் தெரிஞ்சா இப்படி சொல்ல மாட்டேன். யார் கொடுத்த பணம்? இது அப்பா கொடுத்த பணம். உனக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக அப்பா கையால வாங்கிட்டு வந்திருக்கேன். செய்கிற தொழிலில் இது உயர்வான தொழில் தாழ்வான தொழில் நினைக்காம துணிச்சலாக ஒரு தொழில் எடுத்து சேர பற்றியா நான் உன்னை பாராட்டுறேன் சூர்யா. நம்ம கால் தரையில் இருந்தாலும் நம்ம கனவு மட்டும் நட்சத்திரத்தை நோக்கி இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் சூர்யா. நான் இதை அப்பாவோட ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன் ஐஷு. அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ணே, இப்பவே களை கட்டுது. இன்னும் சிறுதானிய உணவகத்தையும் ஆரம்பிச்சிட்டா பிசினஸ் பிச்சிட்டு போகும். அதே எப்ப ஆரம்பிக்கலாம் ஐஸ்வர்யா? அந்த ஃபுட்டுக்கெல்லாம் நல்லா சமைக்கிற சமையல்காரர் வேணும் அண்ணி. ஊர் பக்கம் இருந்து பிடிச்சாதான் அது ஒர்க் அவுட் ஆகும் அண்ணி. அதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஒண்ணு ஒண்ணா இறக்குவோம். நீ இல்லைன்னா இப்படி ஒரு கடையை நாங்க நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தானே கொடுத்தேன். என்னங்க கொஞ்சம் எந்திரிங்களேன். எந்திரிங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு இதெல்லாம்? எந்திரி. எதுக்கு இது? நான் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் 3 டீலர்ஸ்க்கு டெலிவரி பண்ணுவோம்ல, அதுக்கான செக் கொடுத்துருக்காங்க. இந்தாங்க. நான் ஏதோ உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் டெலிவரி கொடுத்து கிளைண்ட்டை செக்கே வாங்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க, இந்த பேமெண்ட்டை என்ன பண்ணலாம்? அது சந்துரு மாணிக்கத்துக்கிட்ட 50 லட்ச ரூபா கம்பெனிக்காக வாங்கியிருக்கான். சம்மந்தி கடனை தள்ளி போகிறது நல்லதில்லை. அதனால் சந்துருக்கே ரொம்ப தர்ம சங்கடமாயிடும். அதனால் இந்த அமௌண்ட்டை மாணிக்கத்துக்கு செட்டில் பண்ணிடலாம்.
சரிங்க, நானும் இதே தான் நினைச்சேன். அதையே சொல்லிட்டீங்க. சரிங்க, பவுன் என்ன சமைச்சிருக்கான்னு தெரியல. நான் போய் உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி வைக்கிறேன். கீழே வரீங்களா? எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வேணாம், நீ லஞ்ச் டைமில் வந்திருக்க. நீ இருக்கிறத சாப்பிட்டு போ, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். சரிங்க. அம்மா, ஸ்வேதா, வா வா. அம்மா வாங்க மாப்ள. எப்படிமா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். மாப்ள, உங்க கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல ஆண்டி. உட்காருங்க. ஸ்வேதா, உட்காரு. கொஞ்சம் திரும்ப. மூக்கு குத்தி இருக்க போல இருக்கு. ஸ்வேதா, கல்யாணத்துக்கு மூக்கு குத்துவோன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். அப்பெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா திடீர்னு மூக்கு குத்திட்டு வந்திருக்க? இவர்தான் திடீர்னு என்ன ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு கூட்டிட்டு போய் உனக்கு மூக்குத்தி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாரு. சரின்னு இவருக்காக ஓகே சொன்னேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி தான் நானும் ஜுவல்லரி ஷாப்ல வச்சு சொன்னேன். அப்ப மூக்குத்தி போடுறிய அழகா இருக்கும்னு சொன்னேன். ஆனா கேட்கவே மாட்டேன்டா. அந்த வலியை எவன் தாங்குவான்னு சொன்னா மாப்ள. இப்ப என்னடானா மூக்குத்தி போட்டுட்டு வந்து நிக்கிறா நீங்க சொன்ன உடனே. என் சந்துரு சொல்றதும் நீங்க சொல்றதும் ஒன்னா? என் சந்துருவுக்காக எந்த வலியையும் நான் பொறுத்துப்பேன். உங்களுக்காக பொறுத்துக்க முடியுமா? சரி சரி. உங்களை இந்த மாதிரி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க வேண்டாத கடவுள் இல்ல, போகாத கோவில் இல்ல. நாங்க எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரியே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் வாழ்க்கை பூரா இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். ஆண்டி, ஸ்வேதா இந்த ரிங் எனக்கு பிரசன்ட் பண்ணா. ஓ, சூப்பரா இருக்கு. உங்களோட மோதிரமும் நல்லா இருக்கு, ஸ்வேதாவோட மூக்குத்தியும் நல்லா இருக்கு. 2 பேர் செலக்ஷனும் சூப்பர். சரி சரி, 2 பேரும் என்ன சாப்பிடுறீங்க? அம்மா, இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க. இவருக்கு என்ன வேணும்னு கேட்டு நானே சமைச்சு தரேன். சரி சரி, நல்லா சமைச்சு கொடு. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடு, நான் ரூம்ல தான் இருப்பேன். சரிம்மா. சரி, நான் உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் பண்ணி தரேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு. நீ அந்த அளவுக்கு சமைப்பியா என்ன? ரெசிபி புக்ஸ் இருக்கு. சில விஷயங்களை என் அம்மா கிட்ட கேட்டுப்பேன். கொஞ்சம் சில டிஷ்ஷஸ் எல்லாம் நான் பண்ணுவேன். சரி, அம்மா, உனக்கு இந்த குலாப் ஜாமுன்லாம் பிடிக்கும்ல? குலாப் ஜாமுன் பண்ணி தரட்டுமா? ஏய், அது கஷ்டமான வேலையாச்சே. நீ அத உனக்காக நான் எந்த கஷ்டமான வேலையையும் ஈஸியா செய்வேன். சரி, நான் குலாப் ஜாமுன் பண்ணிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன். சரியா? என்ன பொண்ணி, மூச்சு வாங்க அப்படி என்ன படிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நீ ஏதோ கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் இங்கிலீஷ்ல இருக்கு. என்னதான் திணறி திணறி படிச்சாலும் உனக்கு புரியவா போகுது? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, அவளை கூப்பிட்டா அவ வந்து படிப்பா. என்னத்த? இங்க வா, இது என்னமோ லெட்டர் வந்திருக்கு பாரு, இதை கொஞ்சம் வாசிச்சு சொல்லு அவளுக்கு.
இது நம்ம கம்பெனிக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்த லெட்டர். ஸ்கூல் யூனிஃபார்ம்காக கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. ஆ, நம்ம கம்பெனில இருந்து கொடுத்த கொட்டேஷன் ஓகே ஆயிருக்கு. ஆனா நம்ம கம்பெனில இருந்து யாரும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால ரிமைண்டர் லெட்டர் போட்டிருக்காங்க. என்னங்க இது? இது எப்போ வந்த ஆர்டர்? எப்போ கொட்டேஷன் கொடுத்து எப்போ ஓகே ஆச்சு? ஏன் பண்ணல? அது கவர்மெண்ட் ஆர்டர் தான். இலவச வேட்டி சேலைக்காக நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது நல்லபடியாக செஞ்சு கொடுத்ததுனால கவர்மெண்ட் சைடில் நமக்கு நல்ல பேர். அதனால் ஸ்கூல் யூனிஃபார்மும் நமக்கே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கொட்டேஷன்லாம் கொடுத்தாச்சு. 3 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு, 30 லட்ச ரூபா டெபாசிட்டு எல்லாம் முடிஞ்சு சாங்ஷன் லெட்டர் கூட வந்துருச்சு. அதுக்கு தான் நம்ம ரிப்ளை கொடுக்கல. அந்த நேரம் தான் டெங்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாச்சு. அப்புறம் போலீஸு, கோர்ட்டு, கேஸுன்னு போனதில் அதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்க முடியாமல் போச்சு. சரி, இப்போ இருக்க நிலைமையில அதெல்லாம் எங்கே எடுத்து செய்கிறது? அதனால் இந்த ஆர்டர் வேணான்னு சொல்லி நம்ம ரிப்ளை கொடுத்தா போதும். நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபாசிட் பண்ண 30 லட்ச ரூபா வந்துடும். ஐயோ, என்னங்க? ஏன் லக்ஷ்மி வரும்போது வேணான்னு சொல்றீங்க? கவர்மெண்ட் ஆர்டருங்கிறது இவ்வளோ நல்ல விஷயம். இதே கவர்மெண்ட் ஆர்டருக்காக நீங்க இவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கீங்க. இப்போ நம்மள தேடி வந்திருக்கு, எடுத்து பண்ணலாமே. கம்பெனி என்ன முன்னேறது நிலைமையில எப்போ இருக்கு? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 400 பேர்னு 3 ஷிஃப்ட்டுக்கு 1200 பேர் ஒர்க் பண்ணிருந்தாங்க. இப்போ அத்தனை பேரும் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஏதோ நீ ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க ஒரு சின்ன டீம் வச்சு வெறும் 300 லேடிஸை வச்சு கம்பெனி ஓட்டிட்டு இருக்கோம். அதில் 3 லட்சம் மீட்டர் துணி ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டியே வேற மாதிரி இருக்கும். ஐஸ்வர்யா, எவ்வளோ நாளைக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? சமதா சொன்ன நாள்ல இருந்து 30 ஒர்க்கிங் டேஸ்ல பண்ணி கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அதாவது 1 மாசத்துக்குள்ள. 1 மாசமா? ஏங்க, ஈஸியா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்பவே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 மீட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். 30 நாள் டைம் இருக்கு. 3 லட்சம் மீட்டர் தானே, ஈஸியா பண்ணிடலாங்க. ஆர்டர் எடுத்தா கவர்மெண்ட் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணணும்னா மிலிட்ரிக்காரங்க மாதிரி வேலைக்காரங்க இருக்கணும். சொன்ன உடனே செஞ்சு கொடுக்கணும். அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பாங்க. மாத்திரப்பெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியணும். இப்ப கம்பெனி இருக்க நிலைமையில அதெல்லாம் நடக்கிற காரியமா? பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நாங்களே திணறிட்டு இருக்கிறோம். நீ எல்லாம் என்ன பண்ண முடியும்? இல்லங்க, நம்ம பண்ணி கொடுத்தா நமக்கு தானே நல்ல பேரு. அதான். பொன்னி, இத்தனை வருஷமா கம்பெனி நடத்துறான், அவனுக்கு தெரியாதா? அவன் வேண்டான்னு சொன்னா நீ கேட்டுக்கோயே. ஏன் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க? அப்படி இல்ல, நீ பண்ணி காட்டினா நம்ம கம்பெனிக்கு தான் நல்ல பேரு. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். செஞ்சு கொடுக்க முடியாம போச்சுன்னா 30 லட்சம் ரூபாயும் போயிடும். பரவாயில்லையா? இல்ல, நாம ஏன் அப்படி யோசிக்கணும்? நாம இங்க பாரு, ஏற்கனவே 3 டீலருக்கு முடிச்சு கொடுத்தேன்னு சொன்ன. அது வரைக்கும் ஓகே. இது பெரிய ஆர்டர், பண்ணி முடிக்க முடியாதுன்னு சொல்றேன். கேட்டு போக வேண்டியதானே? பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் ஆகிற வேலையை பாரு, போ. பூஜா, அங்கிள், நாளைக்கு ஆபீஸ் போனதும் பரந்தாமன் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. என்ன சொல்லி இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும் நான் சொல்றேன். ஓகே அங்கிள். கடவுள் லட்டு மாதிரி ஒரு பிரச்சனைய நம்ம முன்னாடி வந்து நீட்டிருக்காரு. இதை வச்சு செம்மையா பிளான் பண்ணலாமே. என்ன பண்ணலாம்? பொன்னிய உசுப்பேத்தி இந்த ஆர்டரை எடுக்க வைக்கணும். எப்படியும் பொன்னியால இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவ முழிச்சு நிப்பா. பொன்னி மில்ஸ் பேரு கெடும். அதை யூஸ் பண்ணி ராஜாராம் கையாலேயே பொன்னிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கலாம். செம்ம ஐடியா. பொன்னி, உனக்கான அடுத்த பாம் ரெடி. பாரா, நீ எங்க நின்னுட்டு இருக்க? நீ குலாப் ஜாமுன் வேணும்னு கேட்டல, அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏதாவது ஒர்க் இருந்தா பாரு, இல்லனா ஏதாவது மூவிஸ் இல்லனா சீரிஸ் பாரு போ. நீ இங்க இருக்கும்போது நான் போய் தனியா என்ன பண்றது?
நீங்க நின்னு என்ன செய்யறது? இல்லை வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தே பண்ணா வேலை செய்கிற டயர்டே தெரியாதான் தெரியுமா? அதெல்லாம் ஓகே தான். குலாப் ஜாமுன் செய்யற வேலையை எப்படி சேர்ந்து பண்ண முடியும்? மனசு இருந்தா எந்த வேலையும் சேர்ந்து பண்ணலாம். சரி, இந்த வேலையை எப்படி சேர்ந்து பண்ண முடியும்னு சொல்லு. 2 பேரும் சேர்ந்தே மாவு பிசையலாம், 2 பேரும் சேர்ந்தே உருண்டை உருட்டலாம், 2 பேரும் சேர்ந்தே அதை எண்ணெயில் போட்டு 2 பேரும் சேர்ந்தே அதை ஜீரால போட்டா குலாப் ஜாமுன் எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? இது வரைக்கும் இப்படி யாரும் குலாப் ஜாமுன் பண்ணி நான் பார்த்ததில்ல. சரி வா, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்படியே பண்ணிட்டு இருந்தா மாவு பிசைஞ்சு முடிக்க முடியாது. தண்ணி ஊத்து. ஊத்திரலாம். போதுமா? போதும் போதும். அவசரம் நில்லு பொண்ணே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே, இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ என்ன விட்டு போகாதே, என்ன விட்டு போகாதே, இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ மழை போல நீ வந்த கடல் போல நான் இருந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. வந்து வந்து போய அந்த அலைகளை போல வந்தோ கையில மாட்டிக்குவ வளையல போல உன் கண்ணு கேத்த அழகா ஒரு காத்திருடா கொஞ்சம் உன்னை இப்படியே தந்தாலும் தித்திக்குமே நெஞ்சம். இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன? அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே.
ஏய் என்ன ஸ்வேதா இங்க கொண்டு வந்துட்டேன் டைனிங்லேயே வச்சு சாப்பிட்டுருக்கலாமே. ம் தனியா பண்ற குலாப் ஜாமுனையே சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சேர்ந்து சாப்பிடுற குலாப் ஜாமுனையா விட்டு வைக்க போற? அதான் இங்க கொண்டு வந்தேன். ம்ஹும். அம்மா இந்த குலாப் ஜாமுனை என்ன பண்றது? ஏதாச்சும் ஐடியா யோசிச்சு வச்சிருப்பியே, நீதான் லவ் குருவாச்சே. குலாப் ஜாமுன் தான் காலங்காலமா எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கே. நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீ எனக்கு ஊட்டி விடு. ம். ஓகே ஃபைன். ம்.